அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 251வது நாள். இன்று நாம் சீராக் அதிகாரம் 21 முதல் 24 வரை வாசித்து அறிய இருக்கிறோம். சீராக் அதிகாரம் 21. பல்வேறு பாவங்கள். குழந்தாய், பாவம் செய்து விட்டாயா? இனிமேல் செய்யாதே. உன் பழைய பாவங்களுக்காக மன்னிப்பு கேள். பாம்பை கண்டு ஓடுவதைப் போல பாவத்தை விட்டு ஓடிவிடு. நீ பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும். அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை. அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும். நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை. அதன் காயங்கள் ஆறமாட்டா. திகிலும் இருமாப்பும் செல்வங்களை பாழாக்கும். செருக்குற்றோரின் வீடு பாழாகும். ஏழைகளின் வாயினின்று எழும் விண்ணப்பம் கடவுளின் செவிகளை எட்டும். அவரது நீதி தீர்ப்பு விரைவில் வரும். கடிந்துரையை வெறுப்போர் பாவிகளின் வழியில் நடக்கின்றனர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் மனம் வருந்துவர். நாவன்மை படைத்தோர் பற்றிய பேச்சு தொலைவிலும் பரவும். ஆனால் அவர்கள் தவறும்போது அறிவுள்ளோர் அதை கண்டுகொள்வர். மற்றவர்களின் பணத்தை கொண்டு தங்கள் வீட்டை கட்டுவோர் தங்கள் கல்லறைக்கு வேண்டிய கற்களை தாங்களே சேர்த்து வைப்போர் போன்றவர்கள். நெறிகெட்டோரின் கூட்டம் சணல் குப்பை போன்றது. கொழுந்து விட்டு எரியும் நெருப்பே அவர்களின் முடிவு. பாவிகளின் பாதை வழுவழுப்பான கற்களால் பாவப்பட்டுள்ளது. அதன் முடிவில் கீழுலகின் வாயில் உள்ளது. அறிவாளியும் அறிவிலியும் திருச்சட்டத்தை கடைபிடிப்போர் தங்கள் எண்ணங்களை கட்டுப்படுத்துகின்றனர். ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சத்தின் நிறைவே ஞானம். திறமையில்லாதோருக்கு கல்வி அறிவு புகட்ட முடியாது. கசப்பை விளைவிக்கும் ஒரு வகை திறமையும் உண்டு. ஞானிகளின் அறிவு வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடும். அவர்களின் அறிவுரை வாழ்வளிக்கும் நீரூற்றுக்கு நிகராகும். மூடரின் உள்ளம் ஓட்டை கலன் போன்றது. அதில் எவ்வகை அறிவும் தங்கி நிற்காது. அறிவாற்றல் பெற்றோர் ஞானம் நிறைந்த பேச்சை கேட்டு புகழ்வர். அது வளம்பெற செய்வர். அப்பேச்சை ஒழுக்கம் கெட்டோர் கேட்க நேரிட்டால் அதை விரும்புவதில்லை. அதை உள்ளத்திலிருந்தும் விரட்டிடுவர். மூடரின் உரை பயணத்தின் போது எடுத்து செல்லும் பெருஞ்சுமை போன்றது. அறிவு கூர்மை கொண்டோரின் பேச்சு இன்பம் தருகின்றது. அறிவு திறன் வாய்ந்தோரின் வாய்மொழிகளை சபை விரும்பி தேடும். அவர்களின் கருத்துக்களை உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து பார்க்கும். மூடர்களுக்கு ஞானம் பாலடைந்த வீடு போன்றது. மதியினர்களுக்கு அறிவு பொருளற்ற உரை போன்றது. அறிவிலிகளுக்கு அளிக்கும் நற்பயிற்சி கால்விலங்கு போன்றது. வலக்கையில் மாட்டப்பட்ட தலை போன்றது. மூடர்கள் சிரிக்கும் போது உரத்த குரல் எழுப்புவர். அறிவில் சிறந்தோர் அமைதியாக புன்னகைப்பர். அறிவு திறன் கொண்டோருக்கு நற்பயிற்சி பொன்னகையாகும். வலக்கையில் அணிந்த கைவலையாகும். மூடர்களின் கால்கள் மற்றவர்களின் வீட்டுக்குள் விரைகின்றன. பட்டறிவு பெற்றவர்களின் கால்களோ நுழைய தயங்குகின்றன. அறிவிலிகள் கதவு வழியாக வீட்டுக்குள் எட்டி பார்ப்பார்கள். நற்பயிற்சி பெற்றோர் வெளியே காத்திருப்பர். நற்பயிற்சி பெறாதோர் கதவு அருகே நின்று ஒற்று கேட்பர். அறிவு திறன் வாய்ந்தோர் இதை இகழ்ச்சியாக கொள்வர். அறிவற்றோர் எளிதாக பிதற்றுவர். நுண்ணறிவு கொண்டோர் சொற்களை அளந்து பேசுவர். அறிவிலார் சிந்திக்கும் முன் பேசுவர். அறிஞர் பேசும் முன் சிந்திப்பர். இறைப்பற்றில்லாதோர் தங்கள் எதிரியை சபிக்கும் போது தங்களையே சபித்துக் கொள்வர். புறங்கூறுவோர் தங்களையே மாசுபடுத்திக் கொள்வர். சுற்றுப்புறத்தார் அவர்களை வெறுப்பர். சீராக் அதிகாரம் 22. சோம்பேறி. சோம்பேறிகள் மாசுபடிந்த கல் போன்றவர்கள். அவர்களது இழிவு கண்டு எல்லோரும் எள்ளி நகையாடுவர். சோம்பேறிகள் குப்பை மேட்டுக்கு ஒப்பானவர்கள். அதை தொடுவோர் அனைவரும் கையை உதறி தட்டி விடுவர். பண்பற்ற பிள்ளைகள். நற்பயிற்சி பெறாத மகனை பெற்ற தந்தை இகழ்ச்சி அடைவார். அத்தகைய மகளோ அவருக்கு இழிவை கொணர்வாள். அறிவு திறன் கொண்ட மகள் கணவரை அடைவாள். இழிவாக நடப்பவள் தன் தந்தைக்கு வருத்தம் ஏற்படுத்துவாள். நாணமற்ற மகள் தன் தந்தைக்கும் கணவருக்கும் இகழ்ச்சியை கொணர்வாள். அவ்விருவரும் அவளை இகழ்வர். நேரத்திற்கு பொருந்தாத பேச்சு புலம்ப வேண்டிய நேரத்தில் இன்னிசை எழுப்புவதை போன்றது. கண்டிப்பும் நற்பயிற்சியும் எக்காலத்திலும் ஞானத்தை கொடுக்கும். நல்வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் இழிப்பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஒழுக்கத்தில் வளர்க்கப்படாமல் இருமாப்பும் பிடிவாதமும் கொண்ட மக்கள் தங்களின் குல பெருமைக்கு அவமானம் கொணர்வார்கள். மெய்யறிவும் பேதமையும். மூடருக்கு கல்வி அறிவு புகட்டுவோர் உடைந்துவிட்ட பானை ஓடுகளை ஒட்டுவோருக்கு ஒப்பாவர். ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்போரை தட்டி எழுப்புவோர் போலாவர்.
மூடரோடு பேசுவோர் தூக்க கலக்கத்தில் உள்ளவரோடு பேசுவோருக்கு ஒப்பாவர். பேச்சில் முடிவில் அது என்ன என மூடர் கேட்பர். இறந்தோருக்காக அழு, ஒளி அவர்களை விட்டு மறைந்து விட்டது. மூடருக்காக அழு, அறிவு கூர்மை அவர்களை விட்டு அகன்று விட்டது. இறந்தோருக்காக அமைதியாக அழு, அவர்கள் அமைதியில் துயில் கொள்கிறார்கள். மூடரின் வாழ்வு சாவை விட கொடிது. இறந்தோருக்காக 7 நாள் துயரம் கொண்டாடப்படும். மூடருக்காக இறைப்பற்றில்லாதோருக்காகவும் அவர்களின் வாழ்நாள் முழுவதும் துயரம் கொண்டாடப்படும். அறிவிலிகளோடு மிகுதியாய் பேசாதே, மதியினரிடம் செல்லாதே. உனக்கு தொல்லை ஏற்படாதவாறு எச்சரிக்கையாயிரு. அவர்களோடு தொடர்பு கொண்டால் நீயும் பாழாவாய். அவர்களை விட்டு விலகிப்போ, அப்போது ஓய்வு காண்பாய். அவர்களின் அறிவின்மையால் சோர்வுற மாட்டாய். ஈயத்தை விட கனமானது எது? மூடர் என்பதை விட அவர்களுக்கு வேறு என்ன பெயர் பொருந்தும்? மதிகெட்டோரை பொறுத்து கொள்வதை விட மணல், உப்பு, இரும்பு துண்டு ஆகியவற்றை சுமப்பது எளிது. கட்டடத்தில் இணைக்கப்பட்ட மர உத்திரங்களை நிலநடுக்கத்தால் கூட அசைக்க முடியாது. ஆழ்ந்த சிந்தனையில் முதிர்ச்சி பெற்ற உள்ளம் கொண்டவர்கள் எந்த குழப்பத்திலும் தளர்ச்சியுற மாட்டார்கள். அறிவு கூர்மை கொண்ட சிந்தனையில் அமைந்த உள்ளம் சுவரை அழகு செய்யும் பூச்சு போன்றது. உயர்ந்த இடத்தில் அமைக்கப்பட்ட வேலி காற்றை எதிர்த்து நிற்காது. மூடத்தனமான எண்ணங்கள் கொண்ட கோழை உள்ளம் எவ்வகை அச்சுறுத்தல்களையும் எதிர்த்து நிற்காது. நட்பு. கண்ணை குத்திக் கொள்வோர் கண்ணீரை வரவழைக்கின்றனர். உள்ளத்தை குத்திக் கொள்வோர் உணர்ச்சிகளை வெளிக்காட்டுகின்றனர். பறவைகள் மீது கல்லெறிவோர் அவற்றை அச்சுறுத்தி ஓட வைக்கின்றனர். நண்பர்களை பழிப்போர் நட்பை முறித்து விடுகின்றனர். உன் நண்பருக்கு எதிராக வாளை நீ உருவியிருந்த போதிலும் நம்பிக்கை இழந்து விடாதே. மீண்டும் நட்பு ஏற்பட வழி உண்டு. உன் நண்பருக்கு எதிராக பேசியிருந்தாலும் அஞ்சாதே. நல்லிணக்கத்துக்கு வழி உண்டு. இகழ்ச்சி, இருமாப்பு, இரகசியங்களை வெளியிடல், வஞ்சக தாக்குதல் ஆகியவற்றினின்று எந்த நண்பரும் ஓடிவிடுவர். அடுத்திருப்பவர்களது வறுமையில் அவர்களது நம்பிக்கையை பெறு. அவர்களது வளமையை முழுமையாய் பகிர்ந்து கொள்வாய். துன்ப வேளையிலும் அவர்களை சார்ந்திரு. அதனால் அவர்களின் உரிமை சொத்தில் நீயும் பங்கு கொள்வாய். சூளையிலிருந்து நெருப்புக்கு முன் ஆவியும் புகையும் வெளிவருகின்றன. கொலைக்கு முன்னே இலி சொல்லிடம் பெறும். நண்பருக்கு பாதுகாப்பு அளிக்க நான் வெட்கப்பட மாட்டேன். அவரது பார்வையினின்று என்னை மறைத்து கொள்ளவும் மாட்டேன். அவர்களால் எனக்கு தீங்கு நேர்ந்தால் அதை கேள்வியுறுவோர் அனைவரும் அவர்களிடம் எச்சரிக்கையாய் இருப்பர். பாவத்தில் விழாதிருக்க மன்றாட்டு. நான் வீழ்ச்சியுறாதிருக்கவும் என் நாவே என்னை அழிக்காதிருக்கவும் என் வாயை காவல் செய்பவர் யார்? என் உதடுகளை நுண்ணறிவு எனும் முத்திரையிட்டு மூடுபவர் யார்? சீராக் அதிகாரம் 23. தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் தலைவரே, என் வாய் கூறுவதையெல்லாம் பொருட்படுத்தாதேயும். அவற்றின் பொருட்டு நான் வீழ்ச்சியுறாதவாறு செய்யும். என் தவறுகளுக்காக என்னை விட்டு வைக்காமலும் என் பாவங்களை கவனிக்க தவறாமலும் இருக்குமாறு என் எண்ணங்களை கட்டுப்படுத்த தண்டனை கொடுப்பவர் யார்? என் உள்ளத்திற்கு ஞானத்தின் நற்பயிற்சியை அளிப்பவர் யார்? இல்லையேல் என் தவறுகள் பெருகிவிடும், என் பாவங்கள் மிகுந்துவிடும். என் எதிரிகள் முன் நான் வீழ்ச்சியுறுவேன். என் பகைவர் என்னை குறித்து மகிழ்வர். தந்தையாகிய ஆண்டவரே, என் வாழ்வின் கடவுளே, இருமாப்புள்ள பார்வைக்கு நான் இடம் கொடாதிருக்க செய்யும். தீய நாட்டங்களை என்னிடமிருந்து அகற்றும். பேருண்டி விருப்பமும் சிற்றின்ப ஆசையும் என்னை மேற்கொள்ள விடாதேயும். தகாத எண்ணங்களுக்கு என்னை ஒப்புவிக்காதேயும். ஆணையிடல். குழந்தைகளே, நாவடக்கம் பற்றி கேளுங்கள். நாவை காப்போர் எதிலும் சிக்கிக் கொள்ள மாட்டார்கள். பாவிகள் தங்கள் நாவினாலேயே அகப்பட்டு கொள்வார்கள். வசை கூறுவோரும் செருக்கு கொண்டோரும் அதனால் இடறி விழுகின்றனர். ஆணையிட உன் நாவை பழக்கப்படுத்தாதே. தூய கடவுளின் பெயரை சொல்லிக்கொண்டே இராதே. விசாரணைக்கு உள்ளாகி அடிக்கடி அடிபடும் அடிமையிடம் அதன் வடுக்கள் காணப்படாமல் போகா. எப்போதும் ஆணையிடுவோரும் கடவுளின் பெயரை பயன்படுத்துவோரும் பாவங்களினின்று கழுவப்பட மாட்டார்கள். அடிக்கடி ஆணையிடுபவர்கள் தீநெறியில் ஊறியவர்கள். இறை தண்டனை அவர்களது வீட்டை விட்டு அகலாது. அவர்கள் தவறாக ஆணையிட்டால் பாவம் அவர்கள் மீதே இருக்கும். தங்கள் ஆணையை புறக்கணித்தால் அவர்களது பாவம் 2 மடங்காகும். வீணாக ஆணையிடுவோர் பாவத்தினின்று விடுபடார். அவர்களது வீடு பேரிடரால் நிரப்பப்படும். இழிவான பேச்சு. சாவுக்கு ஒப்பிடக்கூடிய தீய சொற்கள் உண்டு. யாக்கோபின் உரிமை சொத்தில் அவை காணாதிருக்கட்டும். இறைப்பற்றுள்ளோர் இவை அனைத்திலிருந்தும் விலகி நிற்பர். அவர்கள் பாவ சேற்றில் புரள மாட்டார்கள். பண்பற்ற பேச்சுக்கு உன் நாவை பழக்காதே.
அது பாவத்துக்குரிய பேச்சு. பெரியோர்கள் நடுவே நீ அமர்ந்திருக்கும் போது உன் தந்தை தாயை நினைவில் கொள், இல்லையேல் அவர்கள் முன்னிலையில் உன்னையே மறப்பாய். உன் தீய பழக்கத்தால் அறிவியலி போன்று நடந்து கொள்வாய். நீ பிறவாமல் இருந்திருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என விரும்புவாய். உன் பிறந்த நாளையும் சபிப்பாய். வசைமொழி பேசி பழக்கப்பட்டோர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் நற்பயிற்சி பெறப்போவதில்லை. சிற்றின்ப ஆசை. 2 வகை மாந்தர் பாவங்களை பெருக்குகின்றனர். 3வது வகையினர் சினத்தை தூண்டிவிடுகின்றனர். கொழுந்து விட்டு எரியும் காம வெறி கொண்டோர் அவர்களது காம வெறி எரிந்து அடங்கினாலன்றி அணையாது. தம் உறவினர்களோடு முறையற்ற உறவு கொள்வோர் அந்த ஆசை அடங்கும் வரை தீநெறியே அவர்கள் விடமாட்டார்கள். தகாத உறவு கொள்வோருக்கு எல்லா உணவும் இனியதே. இறக்கும் வரை அவர்கள் தளர்ந்து போக மாட்டார்கள். பிறர் மனை நாடுவோர் என்னை பார்ப்பவர் யார்? இருள் என்னை சூழ்ந்துள்ளது, சுவர்கள் என்னை மறைத்து கொள்கின்றன, யாரும் என்னை காண்பதில்லை. நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? உன்னத இறைவன் என் பாவங்களை நினைத்து பாரார் என தங்களுக்குள் சொல்லிக் கொள்வர். மனிதரின் கண்கள் கண்டுவிடுமோ என அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஆண்டவரின் கண்கள் கதிரவனை விட 10,000 மடங்கு ஒளி படைத்தவை. அவை மாந்தரின் வழிகளை எல்லாம் காண்கின்றன, மறைந்திருப்பவற்றை அறிகின்றன என்பதை அவர்கள் அறியார்கள். அனைத்தும் படைக்கப்படும் முன்பே ஆண்டவர் அவற்றை அறிந்திருந்தார். அவற்றை படைத்து முடித்த பின்னும் அவற்றை அறிந்துள்ளார். காமுகர் நகர வீதிகளில் தண்டிக்கப்படுவர், எதிர்பாராத இடத்தில் பிடிபடுவர். விபச்சாரம். தன் கணவரை விட்டு விலகி வேறு ஆடவன் மூலம் அவருக்கு வழித்தோன்றலை உருவாக்கும் மனைவிக்கும் அவ்வாறே நேரும். முதலாவதாக அவள் உன்னத இறைவனின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிவதில்லை. 2வதாக தன் கணவருக்கு எதிராக குற்றம் புரிகிறாள். 3வதாக தன் கெட்ட நடத்தையால் விபச்சாரம் செய்கிறாள். அடுத்தவர் மூலம் பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். அவள் சபை முன் அழைத்து வரப்படுவாள். அவளுடைய பிள்ளைகளும் விசாரணைக்கு ஆளாவர். அவளின் பிள்ளைகள் வேரூன்ற மாட்டார்கள். அவளின் கிளைகளும் கனிகள் கொடா. அவள் சாபத்துக்குரிய நினைவை விட்டு செல்வாள். அவள் அடைந்த இழிவு ஒரு நாளும் அழியாது. ஆண்டவருக்கு அஞ்சுவதை விட மேலானது எதுவும் இல்லை என்றும், ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதை விட இனிமையானது எதுவும் இல்லை என்றும் அவளுக்கு பின் வாழ்வோர் உணர்ந்து கொள்வர். சீராக் அதிகாரம் 24. ஞானத்தின் புகழ்ச்சி. ஞானம் தன்னையே புகழ்ந்து கொள்கிறது. தன் மக்கள் நடுவே தனது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னத இறைவனின் மன்றத்தில் திருவாய் மலர்ந்து பேசுகிறது. அவரது படைத்திரள் முன்பாக தமது மாட்சியை எடுத்துரைக்கிறது. உன்னதரின் வாயினின்று நான் வெளிவந்தேன். மூடு பனி போன்று மண்ணுலகை மூடிக்கொண்டேன். உயர்வானங்களில் நான் வாழ்ந்து வந்தேன். முகில் தூணில் அரியணை கொண்டிருந்தேன். வானத்தை எல்லாம் நானே தனியாக சுற்றி வந்தேன். கீழுலகின் ஆழத்தை ஊடுருவி சென்றேன். கடலின் அலைகள் மேலும் மண்ணுலகம் எங்கும் மக்கள் அனைவர் மீதும் நாடுகள் மீதும் ஆட்சி செலுத்தினேன். இவை அனைத்தின் நடுவே ஓய்வு கொள்ள ஓரிடத்தை நான் விரும்பினேன். யாருடைய உரிமை சொத்தில் நான் தங்குவேன்? பின் அனைத்தையும் படைத்தவர் எனக்கு கட்டளையிட்டார். என்னை படைத்தவர் என் கூடாரம் இருக்க வேண்டிய இடத்தை முடிவு செய்தார். யாக்கோபில் தங்கிவாள், இஸ்ரேலில் உன் உரிமை சொத்தை காண்பாய் என்று உரைத்தார். காலத்திற்கு முன்பே தொடக்கத்தில் அவர் என்னை படைத்தார். எக்காலமும் நான் வாழ்ந்திடுவேன். தூய கூடாரத்தில் அவர் திருமுன் பணி செய்தேன். இதனால் சியோனில் உறுதிப்படுத்த பெற்றேன். இவ்வாறு அந்த அன்புக்குரிய நகரில் அவர் எனக்கு ஓய்விடம் அளித்தார். எருசலேமில் எனக்கு அதிகாரம் இருந்தது. ஆண்டவரின் உரிமை சொத்தாகிய பங்கில் மாட்சிமைப்படுத்த பெற்ற மக்கள் நடுவே நான் வேரூன்றினேன். லெபனோனின் கேதுரு மரம் போலவும் எர்மோன் மலையின் சைப்ரஸ் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். எங்கேதி ஊரின் பேரீச்ச மரம் போலவும் எரிகோவின் ரோசா செடி போலவும் சமவெளியின் அழகான ஒளிவ மரம் போலவும் பிளாத்தான் மரம் போலவும் நான் ஓங்கி வளர்ந்தேன். லவங்கப்பட்டை போலும் பரிமள தைலம் போலும் மனம் கமழ்ந்தேன். சிறந்த வெள்ளை போலம் போல நறுமணம் தந்தேன். கல்பானும் ஓனிக்ஸா எனும் நறுமண பொடிகள் போலும் உடன்படிக்கை கூடாரத்தில் எழுப்பப்படும் புகை போலும் நறுமணம் வீசினேன். தேவதாரு மரத்தை போல் என் கிளைகளை பரப்பினேன். என் கிளைகள் மாட்சியும் அருளும் நிறைந்தவை. நான் அழகு அளித்திடும் திராட்சை கொடி. மாட்சி செல்வத்தினுடைய கனிகள் என் மலர்கள். நானே தூய அன்பு, அச்சம், அறிவு, தூய நம்பிக்கை ஆகியவற்றின் அன்னை. கடவுளால் குறிக்கப்பட்ட என் பிள்ளை மேல் நான் பொழியப்படுவேன்.
என்னை விரும்புகிற அனைவரும் என்னிடம் வாருங்கள். என் கனிகளை வயிறார உண்ணுங்கள். என்னை பற்றிய நினைவு தேனினும் இனியது. என் உரிமை சொத்து தேனடையினும் மேலானது. என்னை உண்பவர்கள் மேலும் பசி கொள்வார்கள். என்னை குடிப்பவர்கள் மேலும் தாகம் கொள்வார்கள். எனக்கு கீழ்ப்படிவோர் இகழ்ச்சி அடையார். என்னோடு சேர்ந்து உழைப்போர் பாவம் செய்யார். ஞானமும் திருச்சட்டமும். இவ்வாறு ஞானம் கூறிய அனைத்தும் உன்னத இறைவனின் உடன்படிக்கை நூலாகும். மோசே நமக்கு கட்டளையிட்ட யாக்கோபின் சபைகளுக்கு உரிமை சொத்தாக வழங்க பெற்ற திருச்சட்டமாகும். ஆண்டவரில் வலிமை கொள்வதை விட்டுவிடாதே. அவர் உனக்கு வலுவூட்டும் பொருட்டு அவரை பற்றிக்கொள். எல்லாம் வல்ல ஆண்டவர் ஒருவரே கடவுள். அவரை தவிர வேறு மீட்பர் இல்லை. பீசோன் 6 போன்றும் அறுவடை காலத்தில் திக்ரீசு 6 போன்றும் திருச்சட்டம் ஞானத்தால் நிறைந்து வழிகிறது. யூப்ரதீசு 6 போல் அறுவடை காலத்தில் பெருக்கெடுத்தோடும் யோர்தான் 6 போல அது அறிவு கூர்மையால் நிரம்பி வழிகிறது. திராட்சை அறுவடை காலத்தில் நைல் 6 வழிந்தோடுவதைப் போல் அது நற்பயிற்சியை பெருக்கெடுத்து ஓட செய்யும். முதல் மனிதன் ஞானத்தை முழுமையாக அறியவில்லை. இறுதி மனிதனும் அதன் ஆழத்தை கண்டான் இல்லை. ஞானத்தின் எண்ணங்கள் கடலினும் பரந்தவை. அதன் அறிவுரைகள் படுகுழியை விட ஆழமானவை. நான் ஆற்றிலிருந்து பிரியும் கால்வாய் போன்றவன், தோட்டத்தில் ஓடிப்பாயும் வாய்க்கால் போன்றவன். எனது பூங்காவை நீரால் நிரப்புவேன் என்று சொல்லிக் கொண்டேன். உடனே என் கால்வாய் ஆறாக மாறிற்று, என் ஆறு கடலாக மாறிற்று. நான் நற்பயிற்சியை விடியல் போன்று ஒளிர செய்வேன். அது தொலைவிலும் தெரியும்படி செய்வேன். போதனைகளை இறைவாக்கு போன்று பொழிவேன். அதை காலங்களுக்கெல்லாம் விட்டு செல்வேன். எனக்காக மட்டும் உழைக்கவில்லை, ஞானத்தை தேடுவோர் அனைவருக்காக உழைத்தேன் என அறிந்து கொள்ளுங்கள்.